ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம். நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டுக்கோழி பண்ணை வைக்க நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்கன்னா அரசு தரும் மானியம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அரசாங்கம் இதற்காக மானியம் கொடுக்குறாங்க. அந்த திட்டத்தை பற்றி தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாட்டுக்கோழியை வளர்ப்பதற்கு திறமையும் ஆர்வமும் உள்ள தொழில் முனைவோரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதற்கான முக்கிய தகுதியும் வரையறுத்திருக்காங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த திட்டம் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்கள்லையும் செயல்படுத்துகிறாங்க. சென்னையில் மட்டும்தான் இல்லை. சென்னை நீங்களாக அனைத்து மாவட்டத்திலையும் இந்த நாட்டுக்கோழி பண்ணை வைக்கக்கூடிய திட்டம் செயல்பாட்டில் இருக்குது. நாட்டுக்கோழி வளர்ப்பு பண்ணைகளை நிறுவுவதற்கு தேவையான கோழி கொட்டகை கட்டுமான செலவு, உபகரணங்கள் வாங்கும் செலவு, 4 மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு ஆகியவற்றிற்கான மொத்த செலவுல 50% மானியத்தை தமிழ்நாடு அரசு வழங்குது. அதாவது 1,56,875 ரூபா தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க. இந்த திட்டத்துல மீதியில் இருக்கக்கூடிய 50% பங்களிப்பை நீங்க உங்க சொந்த பணத்தை போட்டு நீங்க இந்த தொழிலை செய்யலாம். அப்படி சொந்த பணமும் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா வங்கியின் மூலமா கடன் பெற்று அரசாங்கம் கொடுக்குது. 50% பணம் அரசாங்க மானியமா உங்களுக்கு கொடுக்குறாங்க. மீதி 50% பணம் நீங்க உங்க சொந்த முதலீடா போடலாம், அல்லது வங்கியின் மூலமா கூட நீங்க கடன் பெறலாம். அதற்கும் அரசாங்கம் வழிவகை செய்யுது. ஒவ்வொரு பயனாளிக்கும் 250 எண்ணிக்கையிலான 4 வார வயதுடைய நாட்டுக்கோழி குஞ்சுகள் ஓசூர் மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து இலவசமா வர வச்சு தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க. பயனாளிகளிடம் கோழி கொட்டகை கட்ட குறைஞ்சபட்சம் 625 சதுர அடி நிலம் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த நிலம் மனித குடியிருப்பிலிருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஊருக்கு மத்தியில இது இருக்கக்கூடாது. இந்த இடம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா மனித குடியிருப்புகள் வீடுகள் இல்லாத இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல பயனாளி அந்த கிராமத்துல நிரந்தரமா வசிப்பவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விதவைகள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த திட்டத்துல முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகள்ல 30% தாழ்த்தப்பட்ட பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழே பயனாளிகள் அவரது குடும்பத்தினரும் ஏற்கனவே நீங்க பயனடைஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி வரைமுறைகளை தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க. கட்டுமான பணிகள், தீவனம், உபகரணங்கள் வாங்குதல் போன்ற அனைத்து செயல்முறைகளும் பயனாளி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த திட்டத்தின் கீழே நாட்டுக்கோழி வளர்ப்பு இந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்கு. விண்ணப்பிக்கும் பயனாளிகளிடமிருந்து ஆதார் அட்டை நகல், பண்ணை அமைப்பதற்கான இடத்திற்கான சிட்ட அடங்கல் நகல், 50% தொகை அளிப்பதற்கான ஆதார ஆவணங்கள், 3 வருடத்திற்கு பண்ணையை பராமரிப்பதற்கான உறுதிமொழி சான்று, இதற்கு முந்தைய ஆண்டுகள்ல இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்துல பயனடையவில்லை என்பதற்கான சான்றிதழ் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துல பயனடைஞ்சு நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க இந்த கால்நடை பராமரிப்பு துறையில நாம சொன்ன அந்த டாக்குமெண்டோட போய் கொடுத்து அப்ளை பண்ணிக்கங்க. இதை மாவட்ட ஆட்சியரால் ஒப்புதல் பெற்று பயனாளிகள் உறுதி செய்யும் ஆவணங்கள் தகவல்கள் இணைக்கப்பட்டு தலைமை அலுவலகத்துக்கு இதை அனுப்புவாங்க. மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைமை அலுவலகத்துல ஒவ்வொரு மாவட்டத்திலும் பெறப்படக்கூடிய அந்த மாவட்ட ஆட்சியர் ஒப்புதல் பெறப்பட்ட பயனாளிகளின் பட்டியலிருந்து முன்னுரிமை அடிப்படையில் பயனாளிகள் தேர்வு செஞ்சு இறுதி செய்வாங்க. பொதுமக்கள் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை நிலையங்கள்ல அணுகி இந்த திட்டத்துல நீங்க பயன்பெற்றுக்குங்க. நன்றி.